சமூக வலைதளங்களில் இன்றைக்கி ரொம்பவும் வைரலாக பரவிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற அந்த அஃபிஷியலான கவர்மெண்ட் விஷயத்தில் த்ரிஷா மேம் கலந்துக்கிட்டது தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாருக்கு சல்யூட் பண்ணினது, சிரித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் ஷோபா சந்திரசேகர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மிகவும் எல்லா ரசிகர்களுக்குமே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது மட்டும் இல்லாமல், ஷோபா சந்திரசேகரே அவங்களுடைய ரியாக்ஷன் தான் அந்த விஷயத்தில் ரொம்பவும் ஹைலைட்டாக இருந்திருக்கு. இதை பற்றி நிறைய திரைப்பட மூத்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் ஃபீமேல் பொலிட்டீஷியன்ஸான கிருத்திகா உதயநிதியிலிருந்து இன்னும் மிகப்பெரிய பெரிய ஆட்களே பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி ராதிகா சரத்குமார் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா மேம் மற்றும் விஜய் சாருக்கு இடையிலான அந்த விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த ப்ரொசீடிங்ஸ் 6 மாதத்துக்கு மேலே வந்துட்டுருக்கு. பிப்ரவரியில் இனிஷியேட் ஆகி இன்றைக்கி ஜூலை ஆகஸ்ட் தாண்டி இந்த விஷயம் போகாமல் இன்றைக்கி டிவோர்ஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் இந்த விஷயத்தை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பு இதை பற்றி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய் சார் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக சங்கீதா விஜய் இந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கலை. அவங்க மேபி இந்த டிவோர்ஸ் அவங்க வாங்கி வாங்கி செட்டில் ஆயிட்டாங்கன்னா அஃபிஷியலாக அந்த இடத்துக்கு வேற யாரையாவது அவங்க அலோவ் பண்ணுற மாதிரி ஆகிடும், முக்கியமாக த்ரிஷா மேம். ஸோ இதை அவங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தினால மட்டும்தான் இந்த டிவோர்ஸை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. மேபி நீலாங்கரை வீட்டில் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே செகண்டரி தான். அவங்களுடைய பிளேஸுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த அவங்கள பற்றின ஒரு முக்கியமான தகவலையும் ஒரு தரப்பு வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவர் கூட சேர்ந்து வாழ்கிறாங்களா இல்லை நீலாங்கரை வீட்டில் கண்டினியூ பண்ணுறாங்களா, லண்டன்லேயே அவங்க ஸ்டேவை கண்டினியூ பண்ணுறாங்களாங்கிற பல விஷயம் இன்னமும் மர்மமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது கண்டிப்பாக சங்கீதா விஜய் அட்லீஸ்ட் ஜேசன் சந்தையாவது வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க வராத இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் கண்டிப்பாக த்ரிஷா மேம் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கூடவே உமா கிருஷ்ணனான அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்களுக்கு இடமளிக்கப்பட்டதை தொடர்ந்து விஜய் சாருக்கு சல்யூட் பண்ணி அவங்க பண்ணின அந்த ரியாக்ஷன்ஸ் ஹைலைட் ஆனது மட்டும் இல்லாமல் கூடவே ஷோபா சந்திரசேகரோட அந்த ரியாக்ஷன்ஸும் ஹைலைட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் வார்மிங் செரமனியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்கள ஹக் பண்ணதுனால தான் ஷோபா சந்திரசேகர் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையில் சிக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் தன்னுடைய மருமகள் இருக்க வேண்டிய இடத்துல த்ரிஷா இருக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இந்த டிவோர்ஸ் அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு முக்கியமாக இனிஷியேட் பண்ணி பேசினதே ஷோபா சந்திரசேகர் தான். ஏன்னா அவங்க பேசுனதுனால தான் சங்கீதா மேம் இந்த டிவோர்ஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 100% உண்மை. அதையும் தாண்டி இந்த விஷயத்தை பற்றி ராதிகா சரத்குமார் ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, உண்மையிலே இந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவும் வியர்டாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அது நம்ம முதல்வர் விஜய் சார் தான். அவர்கிட்ட இருக்கிற அந்த க்யூட்டான விஷயங்கள், அவர்கிட்ட இருக்கிற அந்த லீடர்ஷிப் இளைஞர்கள் மட்டும் குழந்தைங்களையும் கட்டி இழுக்குது. அப்படி குழந்தைகள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டோட வருங்கால சந்ததிகளை தன்னுடைய பின்னாடி கொண்டுட்டு இருக்கிற ஒரு லீடர் கண்டிப்பாக தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு லீடர் மேலே அட்ராக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுடைய குட்ஸ் அண்ட் பேட்ஸை தன்னுடையதாக எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு பொசிஷனில் இருக்கிற நாம் தெரியாமல் கூட ஒரு தப்பை பண்ணனா அது பின்னாடி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். என்றைக்குமே லைஃப்பில் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்மளுடைய தலைமையில் தூக்கி போட்டுட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய ஃப்யூச்சரை மட்டும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய பேரோட ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரைட்டான பாத்தை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய குட்ஸை செய்ய இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய லைஃப் ரொம்ப ப்ரீஷியஸ், எல்லாராலையுமே கண்காணிக்கப்படுது. ஸோ தயவு செய்து குட்ஸை மட்டும் செய்யுங்க, பேட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக த்ரிஷா மேமோட இண்டிபெண்டன்ஸ் டே விசிட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் அதை பற்றி சொல்லிட்டு வராங்க.